வாயா குடிமி, என்ன வேணும்? எங்க அம்மா 1/2 கிலோ வந்து வீட்டுல கறி குழம்பா? ஆமாங்க. ஏன் நெல்லிற, என்ன வேணும்? இல்ல எங்க அம்மா 1/2 கிலோ வந்து வீட்டுல கறி குழம்பா? சொல்ல மாட்டேன். இல்லங்க எங்க அம்மா 1/2 கிலோ வீட்டுல கறி குழம்பா? ஏயா குடிமி, வந்ததுல இருந்து எங்க அம்மா 1/2 கிலோ எங்க அம்மா 1/2 கிலோன்னு 1/2 மைல் போயிட்டு இருக்கியே. உங்க அம்மா எத்தனை கிலோ இருந்தா எனக்கு என்னயா? உனக்கு என்ன வேணும்? அண்ணாத்த எங்க அம்மா 1/2 கிலோ கறி வாங்கிட்டு வர சொன்னாங்க. அக்காமார்கள்லாம் முந்திட்டு வந்துட்டாங்க. அதான். அப்படின்னா உனக்கு நாளைக்கு தான் கறி கிடைக்கும். துட்டு கொடுப்பா. இந்தாப்பா நல்ல கறியா ஒரு 1/2 கிலோ தம்பிக்கு போடு. ஏன் வெக்கப்பட்டு ஒளிஞ்சிட்டு இருக்க? ஒண்ணும் போதையா? ட்ரவுசர் போட்டிருக்கேங்க. அப்புறம் என்ன வெளியே வந்து வாங்கிக்கிறது? இப்படின்னு யாராவது பார்த்தா கண்ணு பட்டுரும்னு எங்க அம்மா சொல்லிருக்காங்க. பெரிய மன்மத சேரு வலியுது. இப்ப வேஸ்ட் வேண்டாமா? தூக்கி போடுங்க, பிடிச்சுக்கிறேன். நீங்க கொஞ்சம் திரும்பிக்கிங்க, நான் வேட்டி கட்டிக்கணும். பொண்ணா பொறுக்க வேண்டிய ஆளு ஆணா பிறந்துட்டேன். உன் பின்னாடி வேற நான் சுத்துறேன். ஐயோ என்ன ஆக போதோ. கட்டிட்டியா? கட்டிட்டேங்க. அந்த கறிப்பையை கொஞ்சம் கொடுத்துருங்க. முடியாது. இது நான் என் வீட்டுக்கு எடுத்துட்டு போய் நல்ல கறி குழம்பு வச்சு சாப்பிட்டுப்பேன். உங்களுக்கு நான் வாங்கிட்டு வந்தேன். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை எங்க அம்மா கறி வாங்கிட்டு வர சொன்னாங்க. வீட்டுல காத்துக்கிட்டு இருப்பாங்க. இல்லன்னா மரியாதை கிட்ட போய் கொடுத்துருங்க. என்ன என்ன உடைக்க? அது அது இல்லங்க, கொஞ்சம் கோச்சிக்கிறாங்க. கொஞ்சம் கறிப்பையை கொடுத்துருங்க. முடியாது. என்னங்க நீங்க எப்ப பார்த்தாலும் என் கூட வம்புக்கு வரீங்க, என்னவே சுத்தி சுத்தி வரீங்க. உங்க மனசுல நீங்க என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? என்னையா பண்ண சொல்ற? ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது உன்னை பாக்கலன்னா தூக்கம் வர மாட்டேங்குது. உன்கிட்ட பேசலன்னா பசி எடுக்க மாட்டேங்குது. என்னையா பண்ண சொல்ற? நான் கண்டிஷனா சொல்லிவிட்டேன். இந்த விளையாட்டெல்லாம் வேற ஆள்கிட்ட வச்சுங்க, நம்மள்ட்ட வேண்டாம். வேற ஆளா? பாத்து நில்லடி. நான் தான் 4 காலும் ஒரு வாளோட கண்ட இடத்துல அலையுது. நீ அது பின்னால அலையுற? ஏய், என் கருப்பனை பார்த்து நான் என்ன சொன்னேன்? நான் இல்லாம பின்ன என்ன அது? பேயா? கருப்பா, உன்னை பார்த்து நாய் பேன்னு சொல்றா. கேட்டுட்டு சும்மா இருக்க? விடாது போ. இந்த நாய கழுத்து நேத்து கொள்ளுடா. அது மேல கைய வச்ச கைய உடைச்சிடுவேன். போடா. என்ன பாலாமணி திமிரா? திட்டின்னு மரியாதை இல்லாம பேர் சொல்லிய கூப்பிடுற ஒண்ணு. என்னம்மா என்னம்மா என்ன? அம்மா பாலாமணி, பொழுது விடுந்தா உங்க வேலைய பெருசா போச்சு. என்ன நடந்தது? யார கேக்குறீங்க? வயசு கொண்டு பொண்ணு எங்கடி ஊரு சுத்துறேன்னு கேட்டா நான் விட்டு வரேன்றா. போறதுக்கு பேர் சொல்லி மிரட்டா. பேர் கொண்டு இவனை கேளுங்க. பெருசாலி, அது வந்து எனக்கு எதுவுமே தெரியாதுங்க. மறி குழந்தை, வர வர உன் வாய் நீளுது. மரியாதையா ஒரு சின்னம்மா கிட்ட போய் மன்னிப்பு கேளு. சின்னம்மாவா? இந்த அம்மா தயவு உங்களுக்கு வேலை தேவையா இருக்கலாம். நீங்களே அவங்க காலில் விழுந்து மன்னிப்பு கேளுங்க. நான் கேட்க மாட்டேன். முதலாளி, சின்னம்மா சொன்னது மாதிரி காலில் விழுந்துறீங்களா? ஓஹோ, நான் இருக்குன்னு பயப்படுறீங்களா? அந்த பக்கம் போய் விடுவான். ஆத்தோரம் கொடிக்காலா அரும்பரும்பா வெத்திலையா பொட்டாசவக்கு திலையம் பொண்ணு ரத்தினமே உன்ன பார்த்தா குலுங்குதடியும் கண்ணு ரத்தினமே ஆத்தோரம் கொடிக்காலா அரும்பரும்பா வெத்திலையா பொட்டாசவக்கு திலையம் பொண்ணு ரத்தினமே
உன்னை பார்த்தா குலுங்குதடி என் கண்ணு ரத்தினமே ஆத்தோரம் கொடிக்காலா உன்னை பார்த்தா யாராவது என் தோட்டத்துல கத்திரிக்காய் பறிக்கிறது ஒவ்வொரு நாள் தூக்கி போட்டு மிதிச்சு விடுவேன். மரியாதை வெளியே வந்துரு. யாரு சோளக்காட்டு பொம்மை அடிக்குமா? அடிக்க யாரு எம்எல் அடிச்சது தெரியலையே. பொம்மை அங்கிருந்த சோளக்காட்டு பொம்மை இங்க எப்படி வந்துச்சு? பொம்மை தானா? ஆடுது. இது பொம்மை தானா? இதுல என்னமோ இருக்கு. பாருமா அப்பா அம்மா என்ன பண்றது? பாருமா ஆத்தா மாரியாத்தா இந்த பொண்ணு கண்ணை திறந்துட்டா. நான் உனக்கு பொங்க வச்சு பூஜை பண்றேன். அம்மா எப்படியா காப்பாத்துமா. இந்த பாரு தாய் கிளம்பிடுமா. இப்ப நான் என்ன பண்றது? அம்மா ஆத்தா என்ன காப்பாத்திட்டா. ஐயோ ஜமீன்தாரம்மா என்ன மன்னிச்சிருங்க. நான் பேயின்னு நினைச்சு அடிச்சுட்டேன். என்ன பார்த்தா பேய் மாதிரி தெரியுதா? அது அது வந்துங்க நீங்க சட்டியை கவுத்திருந்தீங்களா பார்க்கும்போது பேய் மாதிரி தெரிஞ்சது. அதான் அடிச்சுட்டேன். மன்னிச்சிருங்க. இந்த விஷயத்தை நான் என் அப்பா கிட்ட சொன்னா என்ன நடக்கும்னு தெரியுமா? ஐயோ என் உசிரியை எடுத்துருவாருங்க. சொல்லிடாதீங்க. உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். அப்போ நான் என்ன சொன்னு கேப்பீங்களா? நீங்க என்ன சொன்னாலும் செய்வீங்க. என்னங்க? இங்க ஒரு முத்தம் கொடு. ஐயோ முத்தமா? நான் செத்தேன். என்னையா மறைக்கிற? நான் ஒண்ணும் மறைக்கிறேங்க. என் பார்வையே அப்படித்தாங்க. ஆமா இதெல்லாம் என்ன பூசணிக்காவா? பார்த்தா எப்படி தெரியுது? பாத்து முட்டை பாத்து முட்டை மாதிரி தெரியுது. இத பாருங்கம்மா நான் ஒண்ணும் வாத்து முட்டையில சந்தையில வியாபாரம் பண்ண வந்திருக்கேன். சண்டை போட வரல. நானும் வியாபாரம் பண்ணதான் வந்திருக்கேன். ஆமா இதெல்லாம் எவ்வளவு? எதுக்கு? என் கல்யாணத்துக்கு. உங்களுக்கு கல்யாணமா? உங்களுக்கு கல்யாணம்னா இதெல்லாம் நான் சும்மாவே கொடுத்துறேன். ஏயா உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா எனக்கு ஒரு தொல்லை விட்டுரும். என் பின்னாடி சுத்துறதை விட்டுருவீங்க. நீங்க உங்க மாப்பிள்ளை பின்னாடியே சுத்துவீங்க. நான் கொஞ்ச நாளைக்கு நிம்மதியா இருக்கலாம். அவ்வளவுதான். மாப்பிள்ளை யாருன்னு கேட்கலையே. யாருங்க? நீங்க தான். பூசணிக்கு என்ன விலை? 6 ரூபாய். அப்ப ஒன்னு எடுத்துக்கிறேன். எடுத்துங்க. சரி பூசணிக்கு ஒண்ணு கொசுறு இல்லையா? அதுவும் எடுத்துங்க. ஐயோ பெரியவரே பெரியவரே என்ன இது அநியாயமா இருக்கு? ஒரு பூசணிக்காய்க்கு ஒரு பூசணிக்காய் கொசுரா? சின்னவரே நான் ஒண்ணும் கொடுக்கல. அவனேதான் கேட்டு எடுத்துக்கிட்டான். கிழிஞ்சப்பலதான். இப்படி வியாபாரம் பண்ணா பைசா தேராது. சரி சரி நீங்க போய் சந்தையை சுத்தி பாத்துட்டு வாங்க. நான் வியாபாரம் பண்ணிக்கிறேன். வாங்க போங்க. குழந்தை சொக்காயா? ஆமா. எவ்வளவு? 8-18 ரூபாங்க. என்னையா குழந்தை சொக்கா எல்லாம் பாக்குற? நமக்கு தான் இந்த குழந்தைய பிறகு. என்ன நீங்க? ஓஹோ சொக்கா இப்ப வாங்கிட்டு குழந்தை அப்புறம் பெற்றுக்கலாம்னா? இந்த மாதிரி கெட்டார்தான் எனக்கு பிடிக்காதுங்க. கண்டிஷனா சொல்லிவிட்டேன். இதெல்லாம் நம்ம கிட்ட வச்சுக்காதுங்க. ரொம்ப நல்ல ஐஸ்மா. பசங்களுக்கு எல்லாம் ஒண்ணு கொடு. காசு கொடுமா. காசா? மழை மாதிரி என் வீட்டுக்காரர் நின்றுட்டு இருக்காரு. எங்கிட்டயா காசு கேக்குற? யாரு? அதோ என்னங்க பசங்களுக்கு எல்லாம் ஐஸ் வாங்கி கொடுத்துட்டா? உன் காசு உன் பசங்க குடிச்சிட்டுங்களா? சரி பசங்களுக்கு எல்லாம் 2 ஐஸா கொடுங்க. நல்ல ஐஸா. பாருமா பசங்களுக்கு எல்லாம் தோசை போட்டு கொடுங்க.
காசு காசா இப்படி என்னங்க பசங்களுக்கு தோசை வாங்கி கொடுக்கட்டா புரிஞ்சுதுங்களா எல்லாரும் கொடுங்க பசங்களா வேணுங்கிற அளவுக்கு சாப்பிடுங்க இந்த பாருப்பா எல்லாருக்கும் வளையல் போடு எல்லாத்துக்குமா காசு காசா எல்லாருக்கும் வளையல் போட்டுட்டா புரிஞ்சுதுங்களா அவர் தான் என் வீட்டுக்காரரு எல்லாருக்கும் நல்ல வளையல போடு போடு நல்ல வளையல ஐயோ பெரியவரே பெரியவரே பாத்துட்டு வர்றீங்களே வாங்க போய் குடிங்க என்ன மன்னிச்சுங்க நான் கோழின்னு நினைச்சு உங்களை பரவாயில்லையா இவ்வளவு ஆசையும் மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு எப்ப பார்த்தாலும் வேற ஆளை பாருங்க நீ பெரிய ஆளியா அதுக்குன்னு சந்தையில தானா இதெல்லாம் தனியா கேட்டுக்கலாம்ல என்ன என்ன எங்களுக்குள்ள 1000 இருக்கும் நான் ஒரு அடிப்பேன் வில்லுவேன் உங்களுக்கு என்ன பயம் இருக்கு போங்க போங்க என்ன பெரியவரே வெறுங்கையோட வரீங்க கோழி எங்க அதை ஏன் கேக்குறீங்க சின்னவரே அந்த கோழியை பிடிக்க போய் அது பறந்து போய் தம்பி உன் பஞ்சாயத்து 30,000 வாங்கி கொடுத்துச்சு காசு கொடு. யாரு பஞ்சாயத்து உன் பஞ்சாயத்தாயா யாரு என்ன என்ன நீதான் அங்க இருந்து வாங்கி கொடு கையை காட்டினியா இப்ப என்ன காசு குடியா அது வந்து எனக்கு தெரியாம என்ன இது தம்பி உன் சம்சாரம் 30 தோசை வாங்கியிருக்கு காசு கொடு. 30 தோசையா ஏன் சம்சாரமா என்னமா சொல்றீங்க அட நீ தானே அங்க நின்னுகிட்டு கூட கூடன்னு சொன்ன காசு குடியா அட காசு கொடு பெரியவரே இது 2வது சம்சாரம். யோ உன் பொண்டாட்டி 25 ரூபாய்க்கு சிங்கப்பூர் வளையல் வாங்கினா காசு குடியாப்பா 25 ரூபாயா ஏன் சம்சாரமா சத்தியமா கல்யாணம் ஆகலையா யாருக்கிட்ட போய் சொல்ற ஆகலையா 2 பேரும் கட்டி பிடிச்சி நின்னதை எல்லாருமே பார்த்தோம் கல்யாணம் ஆகலைன்னு வித்த காட்டுறியா சிங்கம்பாளையத்திலிருந்து எங்க ஊர் சந்தைக்கு வந்து எங்களுக்கே காது குத்த பாக்கையா என்னையா பேச்சு